வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியுடைய 2023 குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொஸ்டினை வந்து ஷோ பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு எப்படிலாம் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஒன்வேர்டு வந்து நமக்கு 15 கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ் எழுதணும். 6 கொஸ்டின் நீங்கள் 2 மார்க் எழுதணும். அதில் நம்பர் 24 வந்து கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். அந்த 24 எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா ஐயூபேக் நேம் கார்டு எழுத சொல்லியிருக்காங்க. 9th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இதனுடைய வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. 38, 39 ரெண்டையுமே நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் 11th லெசனுடையது. அதை நீங்கள் பார்க்கலன்னா கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை நீங்கள் பார்த்துக்கோங்களா. அடுத்து ஆன்சர் எனி 6 கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டினில் 33 வந்து கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க. என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குமா. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்லிலேருந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கம்பல்சரியில் உங்களுக்கு மார்க் போகாது. அதனால் இந்த கொஸ்டின் மாடல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கும். அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் எப்பயுமே நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், துண்டா 5 மார்க் கொஸ்டின் இருக்குது, அதை விடாமல் நீங்கள் படிச்சிடணும். சரிங்களா? ஏன்னா மிச்சப்படி எல்லாமே காம்போவாக தான் வரும். ஒரு 3 மார்க் 2 மார்க்காக வரும். நீங்கள் பாருங்கள், அப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க் அலாட் பண்ணியே கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்குமே. 3 மார்க் எவ்வளவு, 2 மார்க் எவ்வளவு, அப்படி 5 மார்க் இந்த துண்டா இருக்க 5 மார்க்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணீங்கன்னா படிச்சிடணும். அப்போ ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்க முடியும். வாங்க இப்போ அதனுடைய ஆன்சருக்கு நம்ம போகலாம். ஒன் வேர்டுடைய ஆன்சர் நீங்கள் பாருங்கங்களா. சரிங்களா? நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை பார்த்துட்டு இதை அப்ரோச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஸ்டின்லேயே குறிச்சிட்டோம்னா அதுக்கு ஆன்சர் தரக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு வராமல் போயிடும். அதனால் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். அது சரியாக தப்பான அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோம் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களா ஆன்சர் எனி 6 கொஸ்டின். அதில் வந்து 5 கொஸ்டின் நம்ம விருப்பப்பட்டு எழுதிக்கலாம். அந்த 6வது கொஸ்டின் மட்டும் அவங்க சொன்ன கொஸ்டின் நம்ம எழுதணும். இதில் 24th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்பல்சரி. இந்த 16 கொஸ்டின் வந்து என்னன்னா டிஃபைன் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். நம்ம சூப்பராக ஆன்சரே ஷார்ட் கட் பண்ணி போட்டுருக்கேன், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கோங்க. அடுத்து 17th கொஸ்டின் வந்து என்னன்னா ஸ்டேட் த ஆஃப் ஆஃப் பிரின்சிபல். செகண்ட் லெசன்ல வந்து கேட்டிருக்காங்க. சார் அதை எழுதியிருக்கேன், ஆன்சரை பார்த்துக்கோங்க. அடுத்து 18th கொஸ்டின் give the general electronic configuration of laminates and actinides. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கூட. அந்த கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்துக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஏன்னா எழுத வேண்டிய விஷயம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 19th கொஸ்டின் வாட் இஸ் சின் கேஸ், ஹவு இட் இஸ் ப்ரிப்பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வாட் இஸ் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஒரு ஆன்சர் எழுதிட்டாலே அதுக்கு 1 மார்க் தான். சார் எழுதியிருக்கேன் வாட்டர் கேஸ்னா என்னன்னா மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் அப்படின்னு போட்டுட்டு அடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எழுதியிருக்கேன். ஏன்னா யாருன்னு எழுதுறதுக்கு 1, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற எழுதுறதுக்கு 1, அப்போ மொத்தம் 2 மார்க். அதான் எழுதாம விட்டுறாதீங்க. இந்த வாட் இஸ் யார் அப்படின்னு கொஸ்டின் வந்தாலே, விச் இஸ் மோர் ஸ்டேபிள் அந்த மாதிரிலாம் கேள்வி வந்தாலே யார் அவங்க அப்படின்னு ஆன்சர் எழுதிருங்க. ஏன்னா அது கண்டிப்பாக மார்க் 1 அலாட் பண்ணுவாங்க கீழே. அடுத்து 20th கொஸ்டின் வந்து என்னன்னா ஸ்டேட் டால்டன் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஏற்கனவே படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் மிட்டத்துக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டெஃபினேஷன் எழுதினா மட்டும் பத்தாது, கீழே அந்த ஈக்குவேஷன் எழுதணும். பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு P1 P2 P3 அப்படின்றத கண்டிப்பான முறையில் நீங்கள் எழுதியே ஆகணும். அடுத்து 21 என்ன அப்படின்னா டிஃபைன் ஹெஸஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் ஆஃப் சமேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்றது இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதோடைய டெஃபினேஷன் எழுதிட்டு கீழே சார் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த படம், அதை கண்டிப்பாக நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்றது பியா மாறுது. எப்படி ஒரே ஸ்டெப்பில் நடக்கல, எப்படி அது எக்ஸா மாறி அடுத்து ஒய்யா மாறி அடுத்து என்ன ஆகுது பியா மாறுது. அப்போ டெல்டா ஹெச் ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா H1 + டெல்டா H2 + டெல்டா H3 அப்படின்றத நீங்கள் கம்பல்சரியாக எழுதணும். சரியா? அடுத்து 22nd கொஸ்டின் வந்து என்னன்னா வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் அடிஷன் ஆஃப் இன்னட் கேஸ் ஆன் தி ரியாக்ஷன் அட் ஈக்லிபிரியம். ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அதில் நீங்கள் இன்னட் கேஸ் ஆட் பண்ணிங்கன்னா என்ன எஃபெக்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அதான் கொடுத்துருக்கேன். ஒரு சேஞ்சஸும் நடக்காது, வேணா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அதான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா வேறு அது தவிர்த்து மிச்சம் எந்த ஒரு எஃபெக்டும் அங்கே இருக்காது. சார் பாயிண்டாக கொடுத்துருக்கேன், அதை அழகாக படித்து பார்த்துக்கேன். சரிங்களா தங்களா? அடுத்து 23rd கொஸ்டின் வாட் இஸ் ரெசனன்ஸ். அதாவது 12th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. 12th லெசனில் மினிமம் கொஸ்டின்ஸாக இருக்குமா, அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா அது என்ன கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். அதில் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ரெசனன்ஸ்னா என்ன டெஃபினேஷன் எழுதிருங்க. அப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கீழே எழுதிருங்க. அது ஈஸியாக உங்களுக்கு மார்க் வாங்கி கொடுக்கும். சரிங்களா? அடுத்து 24th கொஸ்டின் வந்து என்னன்னா கம்பல்சரி ரைட் தி ஐயூபேக் நேம் ஃபார் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். AB 2 கொடுத்துருக்காங்க. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்ம இதனுடைய வீடியோ, அதாவது 38, 39 ஸோ 11th லெசனுடைய 38, 39 ரெண்டையுமே நம்ம சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா அவங்க என்ன காம்பவுண்ட் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக நேம் கொடுத்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க 2-மெத்தில் பியூட்டன் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி 2,2 டைமெத்தில் ப்ரோபேட். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க, அதனால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.
அடுத்து தேர்ட் ரோம் லெட்டர் 3 மார்க்ல போறோம். அதுல எதையும் 6 கொஸ்டின் தான் எழுதணும். 33rd கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் கேட்டிருக்காங்க. இது எங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுக்கும் கம்பல்சரி நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் கம்பல்சரி எழுதி ஆகணும் தருங்களா. 26th கொஸ்டின் வந்து என்னன்னா டெரைவ் த டி ப்ராக்லி ஈக்குவேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா. சார் ரெண்டையும் எழுதி பிளாங்க் என்ன சொல்லியிருக்காரு, அப்புறம் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லி ரெண்டையும் எழுதி கம்பேர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி டெரைவ் பண்ணியிருக்கோம். டெரைவ் பண்ணி கண்டிப்பாக எழுதுங்க, ஈஸியாக 3 மார்க் வாங்கிடலாம். சரியா ஐயா. அடுத்து 27th கொஸ்டின் வந்து என்னன்னா எக்ஸ்பிளைன் வை எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் பெரிலியம் அண்ட் நைட்ரஜன் இஸ் ஆல்மோஸ்ட் 0. ஒரு எலமெண்ட்டுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு, இல்லை 0வா இருக்கு. என்ன காரணம்னா அதுகிட்ட போதுமான அளவு எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பெரிலியத்துக்கு பாருங்க 2s2 அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு. நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 2p3 அப்படின்னா ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு. இது ரெண்டுமே ஸ்டேபிள். அதனால தான் அதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்மோஸ்ட் 0வா இருக்கு. ரொம்ப சிம்பிள். நீங்கள் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் படிச்சு அதை மட்டும் எழுதிட்டு இந்த வேர்டு போட்டால் போதும், ஈஸியாக நீங்கள் 3 மார்க் வாங்கலாம். இது ரீசனிங் கொஸ்டின். இதே மாதிரி தேர்ட் லெசன்ல நிறைய ரீசனிங் கொஸ்டின் இருக்கு, அதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. 28th கொஸ்டின் வந்து என்னன்னா ரைட் தி எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் ஆஃப் த டியூட்ரியம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அதாவது ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு டியூட்ரியம் வந்து உள்ள உட்கார போது ஒரு வட்டம் இந்த ஈக்குவேஷன் மாதிரி எழுதி பார்த்துங்க, ஈஸியா நீங்க 3 மார்க் வாங்கிடலாம். அடுத்து 29th கொஸ்டின் டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இன்டென்சிவ் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆர் சைஸ், எக்ஸ்டென்சிவ்னா டிபெண்டன்ட், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருவேளை ஒன்வேர்டு கேட்கும்போது இதுல எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிவா இருக்கு இல்லை இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு கேட்கலாம். அப்போ நீங்க செலக்டிவா படிச்சீங்க அப்படின்னா நம்ம ஒன்வேர்ல மாட்டிக்குவோம். அதனால இருக்கிற எல்லா எக்ஸாம்பிளும் சார் உங்களுக்கு எழுதியிருக்கேன், அதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 13th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க டெரைவ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி. 8th லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, இம்பார்ட்டன்ட் கூட. வால்யூம் 2ல பேஜ் நம்பர் 6 and 7ல இருக்கு, அதை நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 31 give any 3 characteristics of organic compounds. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிம்பிள் கூட தான், உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருக்க நோட்ஸ் பாத்துக்கோங்க. அடுத்து 32 கொஸ்டின் வந்து give any 3 difference between nucleophiles and electrophiles கேட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமா உங்களுக்கு ஷார்ட்டா புரியுற மாதிரி சார் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். இதை நீங்க ஒரு ரீகால் பண்ணாலே போதும், ஈஸியா நீங்க ஆன்சர் எழுதலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாத்தையும் சார் இங்க செலக்டிவா எழுதி கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒன் வேர்ட்ல கேட்டாலும் இதை வச்சு நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். அதனால எல்லா ஒன்வேர்டு எல்லா எக்ஸாம்பிளும் தயவுசெய்து படிச்சுக்கோங்க. ஒன்வேர்டுக்கு நமக்கு கையில் கொடுக்கும். சரியா? சரிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க இது எப்படி சார் நான் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த எல்லாம் சொல்லியிருக்கோம் பாருங்க. நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னா என்னது, அது ஏன் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், எலக்ட்ரான் ரிச் நியூட்ரல் மாலிகுலாக இருக்கும். இப்போ நைட்ரஜனில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, ஆக்சிஜனில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ அது உள்ள காம்பவுண்ட்லாம் மேக்ஸிமம் என்னவா இருக்கும்னா நமக்கு என்னவா இருக்கும், நியூக்ளியோஃபைலாக இருக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம், அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33 கொஸ்டின் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு கம்பல்சரியும் கூட. ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க, இன்சைட் ஏ சர்டன் ஆட்டோமொபைல் இன்ஜின் த வால்யூம் ஆஃப் ஏர் இஸ் சிலிண்டர் இஸ் 0.375 decimeter cube. When the pressure is 1.05 atmospheric pressure, when the gas is compressed to volume of 0.125 decimeter cube at the same temperature, what is the pressure of the compressed air? Compress பண்ண அந்த ஏரோடைய பிரஷர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாங்க V1 கொடுத்துருக்காங்க, எடுத்துயாச்சு. P1 அதே மாதிரி எடுத்தாச்சு. V2 எடுத்தாச்சு. P2 தான் கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னது, P1 V1 is equal to P2 V2. அப்போ என்ன ஆகுது, நமக்கு எது தெரியல அதை மட்டும் வச்சு மிச்சத்தை கொண்டு வந்துடும். டிவைட் பண்ணோம்னா 3.15 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வருதுயா. ரொம்ப சிம்பிள் சம்மா. சரிங்களா? அடுத்து நம்ம 5 மார்க் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 34ல் ஃபர்ஸ்ட் ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று கால்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபரிக் ஆசிட்ல கூடிய கார்பன் அண்ட் சல்ஃபருக்கு பார்க்கணும். இதுக்கு 2 மார்க். எப்படி கண்டுபிடிச்சு சார் எழுதி போட்டிருக்கேன், ஈஸியாக பாருங்க. ஏல செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a compound having empirical formula C6H6O has the vapor density is 44. ஃபைண்ட் இட்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் ஃபார்முலா தெரியணும் அப்படின்னா நமக்கு என் வேல்யூ தெரியணும். என் என்னது, மோலார் மாஸ் பை எம்பிரிக்கல் மாஸ். அப்போ நமக்கு மோலார் மாஸ் தெரியும்ல, அது கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. மோலார் மாஸ்க்கும் வேப்பர் டென்சிட்டி உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. அப்போ 2 இன்ட்டு 47 94 வருது. அப்போ 94 பை எம்பிரிக்கல் ஃபார்முடைய மாசும் 94. 2 டிவைட் பண்ண என்ன வருது, 1. அப்போ மாலிகுலர் ஃபார்முலான்றது என்னது, n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போ 1 இன்ட்டு C
C6H6O போடும்போது ஆன்சர் C6H6O. சரியா? இதுக்கு எதிராக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பியில் வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, அப்புறம் அது இன்னொன்று கொடுத்துருக்காங்க ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அப்புறம் ஸ்பின் குவாண்டம் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜிக்கு 3 மார்க், அப்புறம் ஸ்பின் குவாண்டம் நம்பர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எழுதுறதுக்கு 2 மார்க். அதையும் சாருங்க எழுதிருக்கேன் ஆன்சர் பாரு, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், படிச்சிருங்க தயவு செய்து. சரிங்களா? ரைட். அப்படி நெக்ஸ்ட் வந்து பார்ப்போமா. அடுத்து 35ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் தி ட்ரெண்ட் இன் தி வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் குரூப் அண்ட் பீரியட். இதுக்கு 2 மார்க். அதுக்கு ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பேர் தி அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் பெரிலியம் அண்ட் போரான். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நமக்கு தெரியும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அலாங் த குரூப்ல என்ன ஆகும், டிகிரீஸ் ஆகும், பீரியட்ல இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். நான் ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்செப்ட் வச்சு எழுதிக்கலாம். அடுத்து அயனைசேஷன் எனர்ஜியை கம்பேர் பண்ணோம் யாருக்கு அப்படின்னா பெரிலியத்துக்கும் போரானுக்கும். இன்னொன்று சார் சொல்லிடுறேன், அந்த தேர்ட் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியாக அந்த பீரியட் ட்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ல எப்படி இருக்கு, குரூப்ல எப்படி இருக்குன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ரீசனிங் கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இங்கே பாருங்க, அதுக்கு மொத்தம் தெரிய வேண்டியது அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். பெரிலியம் என்னது 1s2 2s2, போரான் எவ்வளவு 1s2 2s2 2p1. இப்போ அவுட்டர் மோஸ்ட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதா வந்து என்னன்னா அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ வந்து பாத்துங்க பெரிலியத்தில் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து தான் நம்ம வெளியே எடுக்கணும். போரான்ல பாருங்க ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு வெளியே. அப்ப என்ன பண்ணலாம், இது பார்ஷியலி ஃபில்டு, ஈஸியா எடுக்க முடியும் வெளியே. அதனால பெரிலியம் ஹேஸ் மோர் அயனைசேஷன் எனர்ஜி தேன் போரான். அவ்வளவு ரொம்ப சிம்பிள்மா. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு எதிராக கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு ரீசனிங் கொஸ்டின் என்னன்னா why hydrogen peroxide is stored in plastic container not in glass container. இதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஏன் கிளாஸ் கண்டெய்னர்ல வைக்கக்கூடாது அப்படின்னா அது ரியாக்ட் ஆயிரும். இட் dissolve the alkali metal from the glass. கிளாஸ்ல வந்து அல்கலி மெட்டல் போட்டிருப்பாங்க, அது ரியாக்ட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா டீகம்போஸ் ஆகும், நமக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாஸ்டிக் கேனில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து வந்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜனை பற்றி நோட்ஸ் எழுதணும். இதுக்கு 3 மார்க். ரொம்ப சிம்பிள்யா சார் நல்லா குட்டி நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை படிச்சு என்ன பண்ணிடுங்க எழுதிருங்க. சரிங்களா? அடுத்து 36th கொஸ்டின் வந்து என்னன்னா டெரைவ் த வேல்யூ ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வான் டு வால் கான்ஸ்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். துண்டா 5 மார்க் அப்படி கிடைக்கக்கூடியது. இது வால்யூம் 1ல பேஜ் நம்பர் 174 மற்றும் 175ல இருக்கு. நீங்க பாத்துக்கங்க, படிச்சுக்கங்க. இதுக்கு எதிராக கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. பில 1 என்னன்னா calculate the entropy change during the melting of 1 mole of ice into water at 0 degree and 1 atmosphere pressure. Enthalpy of fusion of ice is 6008 joule per mole. இதை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், என்ட்ரோபி சேஞ்சை கண்டுபிடிக்கணும். வாங்க பார்க்கலாம். ஸோ அதனுடைய என்ட்ரோபி சேஞ்ச் வந்து என்ன 6008. அடுத்து டிஎஃப் எவ்வளவு 0 டிகிரி. அது என்ன பண்ணுங்க கெல்வினில் மாற்றணும் 273 கெல்வின். இப்போ வாட்டர் சால்ட்ல இருந்து எங்கே போகுது, லிக்விடாக போகுது. டெல்டா ஹெச் ஃபியூசன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ஃபியூசன் பை டெம்பரேச்சர் ஆஃப் ஃபியூசன். அப்போ எவ்வளவு 6008 by 273. இதை டிவைட் பண்ணோம்னா 22.007 ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல் வருமையா. ரொம்ப சிம்பிள்மா, ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிரிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இது ரொம்ப சிம்பிள். அதோடைய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக்கில் படிக்கும்போது 5ஐயும் படிச்சுக்கோங்க. அதை படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் எழுதலாம். 37th கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டேட் லீச் சார்ட்லி பிரின்சிபல். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க் கேட்டிருக்காங்க. இதை கண்டிப்பாக படிச்சு நல்லா எழுதி பார்த்துருங்க. இது கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. லீச் சார்ட்லி பிரின்சிபல் படிச்சிருக்கீங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் ஹவு வில் யூ ப்ரிடிக்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். எப்படா கண்டுபிடிப்பீங்க டைரக்ஷன் கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த கியூஐயும் கேசியை வச்சு தான் கண்டுபிடிக்கும். இது ஒரு அற்புதமான கேள்வி. சின்ன நோட்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. அதில் எதிராக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பியில் ஹவு வில் யூ டிடெக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் டுகெதர் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் சல்ஃபரும் நைட்ரஜனும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க, டிடெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு 11th லெசனில் இருக்கக்கூடியது. அது ஈக்குவேஷன் சார் எடுத்து போனீங்கன்னா முதல் வந்து தனியாக வந்து நைட்ரஜன் கண்டுபிடிக்கிறது இருக்கும், சல்ஃபர் கண்டுபிடிக்கிறது இருக்கும். சல்ஃபர் நைட்ரஜன் ஒரே காம்பவுண்ட் தான் என்ன பண்ணுறதுக்குன்றத அடுத்த ரியாக்ஷன். இதனால கவனமாக படிச்சிருந்தோம் நீங்கள். சரிங்களா? என்ன வரும்னா பிளட் ரெட் கலர் வருது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஈக்குவேஷன் மட்டும் படிச்சு எழுதி பார்த்துருங்க. சரியா? அடுத்து இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 0.30 கிராம் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் கிவ்ஸ் 0.88 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 0.54 கிராம் ஆஃப் வாட்டர். கால்குலேட் தி பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இன் நீட். என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது நமக்கு இவ்வளவு கிராம் வந்து கார்பன் டை ஆக்சைடு தருது, இவ்வளவு கிராம் ஆஃப் வாட்டர் தருது. அந்த சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள்மா. வெயிட் ஆஃப் த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு 0.30 கிராம். வாட்டர் எவ்வளவு தருது எக்ஸ்னு வச்சுக்கிறேன், அதை 0.54 கிராம்.
கார்பன் டை ஆக்சைடு என்ன தருது, அது வைன்னு வச்சுக்கிறேன் 0.88 கிராம். இப்போ வந்து பாருங்க ஃபார்முலா நான் வந்து என்ன பண்ண போறேன், செட் பண்ண போறேன். பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டுபிடிக்கணும்னா முதல் கார்பன் டை ஆக்சைடில் எவ்வளவு கார்பன் இருக்கு, 44 கார்பன் டை ஆக்சைடு, 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடில் அதில் எவ்வளோ இருக்கும், 12 என்ன இருக்கும், கார்பன் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், மொத்த வெயிட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு, அப்போ டபிள்யூவில் எவ்வளோ ஒய் இருக்குது இன்ட்டு 100 போட்டு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன், வாட்டர் மாலிகுல் கிராம் மாலிகுலர் மாஸ் 18ல் 2 என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ அதே மாதிரி மொத்த டபிள்யூவில் எவ்வளோ எக்ஸ் இருக்குது, அதே போட்டு சப்ஸ்டிட் பண்ணால் ஈஸி ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள்மா அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 ஏதில் வந்து வாட் ஆர் எலிமினேஷன் ரியாக்ஷன் கிவ் ஆன் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரியா? இதில் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்கிரைப் த ஃபெஜான்ஸ் ரூல். இது வந்து 10th லெசனு, இது அவுட் ஆஃப் சிலபஸில் அப்போ கேட்டிருக்காங்க. அதனால் சார் இங்கே ஆன்சர் மார்க் பண்ணல, உங்களுக்கு தெரியுன்றதுக்காக இங்கே எழுதிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. எலிமினேஷன் ரியாக்ஷன் எழுத மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். சார் எழுதிருக்கேன், படிச்சு எழுதி பார்த்துருங்க. இதுக்கு எதிராக கொஸ்டின் வந்து என்னன்னா 2 கொடுத்துருக்காங்க. என்னது, பியில் 1 எக்ஸ்பிளைன் த பொசிஷன் ஐசோமரிசம் வித் ஆன் எக்ஸாம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஐசோமரிசம் வந்து நல்லபடியாக படிச்சுக்கோங்க. 11 லெசனில் இருக்குது எல்லா ஐசோமரிசையும் எக்ஸாமில் படிச்சுக்கோங்க. நான் அந்த 3 எக்ஸாம் நீங்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் உடனே படித்து எழுதி பார்த்துருமா. இதுக்கு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 2 மார்க். இண்டக்டிவ் எஃபெக்ட் ரெஃபரன்ஸ் எழுதிட்டு அதில் என்ன பண்ணுங்கப்பா, எக்ஸாமும் கண்டிப்பாக எழுதணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ இருக்க போது இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2024 இப்போ நடக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய குவார்டர்லி எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணி ஆன்சர் போடுவோம். நன்றி மாணவ தங்கங்களா.